வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 65,052 கனஅடியில் இருந்து 68,843 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரியில் நீர்வரத்து உயர்வு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நினைவேந்தல் பேரணி. திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித், தலித் கூட்டமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை. தலைமை செயலாளர், பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கனமழை பெய்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவு. மாவட்ட பொறுப்பு அமைச்சர், MP, ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தேவையான உத்தரவுகளை வழங்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். மத்திய அரசின் நிலுவைத் தொகை, நிதி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல். அமலாக்கத்துறை சட்ட பிரிவுகளுக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவு. வங்கதேசத்தில் உள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறையின் 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்களும் அறிவிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேசத்தில் இருந்து இதுவரை 1000 இந்திய மாணவர்கள் மீட்பு. டாக்கா, சிட்டகாங் விமான நிலையங்கள் வழியாக 200 பேர் வந்ததாகவும் மத்திய அரசு தகவல். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மையங்கள் வாரியான நீட் முடிவுகள் வெளியீடு. நகரங்கள், மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான செய்திகள் வெறும் வதந்திகளே என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். நாமும் துண்டு போட்டு வைப்போம் என்ற அடிப்படையில் துணை முதலமைச்சர் குறித்து இளைஞர் அணியினர் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும் பேச்சு. இப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல பிரதமர் மோடி 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் காலூன்ற முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் சாடல். நீங்க 6 முறை இல்லை 1000 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கூட்டணியில் இருப்பதால் கூனி குறுகி நிற்கக்கூடாது என்று காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கார்த்தி சிதம்பரம் பேச்சு. எடுத்து முறையிட வேண்டும். அந்த முறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறுகி இருக்கக்கூடாது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தல் விவகாரத்தில் 6 பேருக்கு சம்மன். விமான நிலையத்தில் கடை ஒதுக்கிய விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகி பிருத்வியிடம் விசாரிக்க சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவு. அம்மா உணவகங்களுக்கு மூடுவிழா நடத்த முயற்சித்துவிட்டு தற்பொழுது முதலமைச்சர் முதலை கண்ணீர் வடிப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. வாய்ப்பந்தல் போடாமல் திமுக ஆட்சியில் மூடப்பட்டுள்ள உணவகங்களை திறக்க வலியுறுத்தல். பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புலம்பி தவிப்பதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா குற்றச்சாட்டு. அம்மா உணவகங்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட பழனிசாமிக்கு மனமில்லை என்றும் சாடல். வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில் லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அன்புராஜ் சஸ்பெண்ட். எந்த ஓட்டுநரிடம் எவ்வளவு மாமூல் வாங்கப்படுகிறது என்று எழுதி வைத்திருந்த டைரி சிக்கியதை அடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் நடவடிக்கை. தமிழகத்தில் 9 டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் உத்தரவு. தாம்பரம் மணிமங்கலம் சரக உதவி காவல் ஆணையராக இளஞ்செழியன் இடமாற்றம். மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்த விமான சேவை படிப்படியாக சீராகி வருகிறது. விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கம். சென்னையில் விமான சேவைகள் சீரானதை அடுத்து மீண்டும் பழைய முறைப்படி போர்டிங் பாஸ். கைகளில் போர்டிங் பாஸ் எழுதி தரப்பட்ட நிலையில் தற்பொழுது வழக்கமான முறைப்படி போர்டிங் பாஸ். மாற்றுத்திறனாளிகளை பேருந்துகளில் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று போக்குவரத்து துறை உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமர்ந்து பயணிக்க எளிதாக்க வேண்டும் என்றும் ஆணை. சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி பட்டம் போல் காற்றில் பறக்கவிடப்பட்டிருப்பதாக ஜி.கே. வாசன் விமர்சனம். தூத்துக்குடியில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் இருந்து ஊழியர்களை வெளியேற்ற ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ஆலையில் எந்த பணிகளும் நடக்கக்கூடாது என்றும் ஆணை. சென்னையில் வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிப்பு. ஐபிஎல் பாணியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த திட்டம். கோவை மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து திருப்பூர் மாநகராட்சிக்கு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு. அருவி போல் விழுந்த தண்ணீரில் சிறுவர்கள் குளித்து உற்சாகம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அதிகாலை முதலில் நீண்ட வரிசையில் அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க சுவாமி தரிசனம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் தடை நீட்டிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை. மும்பையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து. பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 13 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.
மும்பையில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகள் எங்கும் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்திருப்பதாக தகவல். ஹரியானா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சுரேந்தர் கைது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மலேசியாவின் புதிய மன்னராக முடிசூட்டப்பட்டார் சுல்தான் இப்ராஹிம். கோலாலம்பூரில் நடைபெற்ற முடிசூட்டு விழாவில் திரளானோர் பங்கேற்பு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு துணை பயிற்சியாளர்கள் நியமனம். அபிஷேக் நாயர், ரியான் டென் டாஸ்கட், டி திலீப் ஆகியோர் கம்பீருடன் இணைந்து பணியாற்றியிருப்பதாக அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,680 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,835 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.